ஸ்கிரீன் பிளேஸ் படத்தோட டியூரேஷன் என்னமோ 2 மணி நேரம் தான். ஆனா 200 எபிசோடு பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது என்னமோ கரெக்ட் தான். ஆரம்பமும் எண்டும் ஒரு நல்ல கிறிஸ்பா இருந்துச்சு. அதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. நடுவுல தான் நிறைய பக்கத்தை திணிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் எல்லா கேரக்டர்ஸையுமே ரொம்ப ரொம்ப யதார்த்தமா அப்படி அமைச்சிருந்தாங்க. ஒரு கேரக்டரைசேஷனுமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதுதான் ஆரம்பத்துலயும் கடைசிலையும். அதே நேரத்துல அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே ரொம்ப ஆர்கானிக்கா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது என்னன்னா, திருப்பியும் அந்த ஓல்டு ஃபார்மேட்ல மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒய்ஃபை வந்து கோவக்காரியா காட்டுறது, ரொம்ப செலவு இழுத்து விடுற ஒரு ஒய்ஃபா காட்டுறது வந்து அவர் வீட்டுல காட்டினதை தியேட்டர்ல காட்டினார். ஆரம்பத்துல வந்து அவங்க செலவு இழுத்து விடுறாங்க அப்படின்ற மாதிரியான சீன்ஸை வச்சுட்டு, அதுக்கு எக்ஸாம்பிளா அவங்க தம்பி கல்யாணத்துக்கு 4,50,000 லட்சம் ராக்கெட் வெட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்றது, அதுக்கப்புறம் லேட்டரா வந்து நானும் இவ்வளோலாம் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், இவருக்கு நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவங்கள வந்து நல்ல சாயம் பூசுறது, இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பண்ணியிருந்தா, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து இன்னும் நிறைய ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆயிருக்கும்.